அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நெய் பாட்டி வந்திருந்தாங்க. என்னோட மாமியார் இவங்ககிட்ட தான் நெய் வாங்குவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு இருந்தேன், நடுவில் விட்டுட்டேன். இன்னைக்கு நெய் வாங்கியிருந்தேன், 1 100 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை இப்படிக்கே யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூலுங்கிறனால சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சேன். தோசையும் தாளிச்சா வச்சு தான் சாப்பாடு கொடுத்தேன். அத்தாவை பாத்தியாவது வர்றப்போ வந்து நேந்திரமலை சிப்ஸு குச்சி சேவெலாம் கொண்டு வந்துருந்தார். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு அதை தான் கொடுத்தேன். அஸ்கர் போகிற வழி ஃபுல்லாமே ஒரே அழுக, ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லீவ் முடிஞ்சு போகிறப்ப எல்லாருக்குமே இந்த மாதிரி தானே இருக்கும். நானுமே நிறைய டைம் எழுதிருக்கேன். வீட்டுக்கு வந்து க்ளீனிங் வேலை பார்க்குறப்ப தான் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நேற்று தான் கறி சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறது எங்கள் ஊரில் வந்து மீன் சகஜமாக கிடைக்கும். ஆனால் மீன் வாங்குற ஐடியாவில் நான் இல்லவே இல்லை. அதனால் நான் எதாவது கீரை கிடைக்குமான்னு கடைக்கு போய் பார்த்தேன். மணத்தக்காளி கீரை கிடச்சிச்சு. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாதம் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து சீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், அப்புறம் கீரையை போட்டு வதக்கிட்டு பாட்டாக வச்சுட்டேன். அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கிடந்துச்சு. அதை தான் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம். கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அஸ்கரை கூப்பிட